அனைவருக்கும் வணக்கம். லக்ன முதல் 12 பாவங்களில் ராகு அமர்ந்த பலனை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். ராகுவை பற்றி ஜோதிடத்தின் அடிப்படையில போகக்காரகராக சொல்லப்பட்டிருக்கிறார். எதையுமே ஆவலோடு எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகம், திருப்தி என்று ஒன்று அடையாத கிரகம் ராகு. அதனாலே தான் ராகு அமர்ந்த பாவம் பெரிதுபடும்ன்றது தான் ஜோதிட விதி. ராகு எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்தை பிரம்மாண்டமும் பெரிதும் படுத்துவார் என்பது ஜோதிடத்தின் விதி. போகக்காரகர் திருப்தியற்ற கிரகம். இதை நாம் எளிதில் புரிஞ்சிக்கணும்னா பாம்பினுடைய வெட்டப்பட்ட தலையை தான் ராகுவாக ஜோதிடத்துல முன்னோர்கள் வரையறுக்கிறார்கள். அதனுடைய புரிதல் எதையுமே எடுத்துக்கும் டைஜஸ்ட் பண்ணாது, திருப்தி இருக்காது. ஒரு உணவை எடுத்துக்கொண்டால் அது நமக்கு செரிமானப்படும் பொழுதுதான் அதனுடைய திருப்தியாகி உணவு பசி அடங்கும். அந்த குடல் பகுதியும் இல்லாமல் வெறும் தலை மட்டும் ராகுவிற்கு இருப்பதனால் அதனுடைய காரகமும் அவ்வாறே செயல்படும். அது போலத்தான் ராகு எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் பெரிதுபடுத்திடுறார் ஜாதகத்துல. ஓரளவுக்கு மேல சிற்றின்ப பிரியர்னே ராகுவையும் சொல்லிடலாம். போகப்பிரியர் சிற்றின்பன்னா கூட அதுல சில இல்வாழ்க்கை சுகங்களும் இருக்கு. ராகுவை போகப்பிரியர், ஒரு மதிமயங்கிய நிலைக்கு ராகு பகவான் காரணமாகி விடுகிறார். அந்த மதிமயங்கிய நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸ்தானபலு லக்னத்தோடு அந்த ராகுவோடு தொடர்பு கொண்ட கிரகங்களை பொறுத்து. ராகுவை பொறுத்த வரைக்கும் வலுவா தன் வேகத்தை செயல்படுத்த வேண்டும். அந்த அக்ரஷன் அதிகமா இருக்கும். வேணும்ன்ற ஆவல் அதிகமா இருக்கணும்னா அவர் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தோட இருந்தே ஆகும். அவர் ஆட்சி உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம் ஏதேனும் ஒரு நிலையில லக்னத்துல ஜாதகத்துல ஸ்தான பலத்தோட இருந்துட்டார்னா உங்கள் ராகு வலுவான ராகு. உங்கள் ராகு வலுவான ராகு. அந்த ராகுவை சுபகிரகங்கள், இயற்கை சுபர்கள் தீண்டினால் அந்த வேகம் நேர்மையா இருக்கும். அசுபர்கள் தூண்டினால் அந்த வேகம் சுயநலவா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு உதாரணத்திற்கு விமானத்துல பயணப்படுறோம், வேகமான பொருள் கண்டுபிடிச்சது நல்லதுதான், வேகம் நல்லதுதான். அப்பதான் பல கண்ட்ரி எல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இல்லாம மிக குறுகிய காலகட்டத்திலே போயிடும். இப்போ கப்பல்லாம் பயணப்படணும்னா 1 மாசத்துக்கு மேல பயணப்படணும். யுனைடெட் ஸ்டேட்லாம் போகணும்னா பிளைட்ல ஒரு 24 ஹவர்ஸ்ல நம்ம போயிடுறோம். இந்த வேகம் ஏற்றுக்கக்கூடியது. அதே ராக்கெட்டை பயன்படுத்தி மற்ற நாட்டை அழிக்கிறது, டாமினேட் பண்றது, டெமாலிஷ் பண்றது, அழிக்கிறது, இந்த வேகம் போதுமானதான்னா இந்த வேகம் மக்களுக்கு பொருந்தாதது. அதுபோலதான் சுபர் தொடர்பு கொண்ட ராகு வேகம் பயனுள்ளதா இருக்கும். ஒரு ஜாதகர் ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிறார், பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸுக்காக பெரிய பெரிய சாதனைலாம் முடிகிறார், நல்ல விஷயம். ஒரு நபர் ராப்பகலா உழைக்கிறார் பிறரை அழிப்பதற்காக, பிறரை மோசடி செய்வதற்காக, நல்லதானா நல்லதில்லை. அதே போலதான் ராகு வேகம். ராகு தசை ஆரம்பிக்குது இல்ல ராகு தொடர்புல இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு அந்த பாவம் வேகமா தான் செயல்பட போகுது. அதுல மாற்றமே கிடையாது. அந்த வேகம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் இயற்கை சுபர், அந்த வேகம் அவயோகமா இருக்கணும்னா இயற்கை அசுபர். இது ஒரு விதி. லக்ன யோகர், லக்னத்திற்குன்னு ஒரு யோகர் இருப்பார். அந்த யோகர் பாவராகி இணையும் பொழுது ஜாதகர் எதை பத்தியும் யோசிக்க மாட்டார். ஜாதகருடைய வெற்றி குறி மட்டும் தப்பவே தப்பாது. சமூகத்துல என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அந்த வெற்றியை பெற்றாகணும்னு இருப்பார். லக்ன யோகர் இருளாகி தொடர்பு கொள்ளும் பொழுது, லக்ன யோகர் இருளாகி தொடர்பு கொள்ளும் போது, ஒளியாகி தொடர்பு கொள்ளும் போது ஜாதகர் தனக்கு கிடைக்கிறதையும் பிறருக்கு கொடுப்பார். அப்ப வேகம் எப்பொழுதுமே இயற்கை சுபர்களோட தொடர்புல இருந்தாதான் நேர்மை உண்டு. ராகு இப்படிப்பட்ட ராகு லக்னம் முதல் 12 பாவங்கள்ல தொடர்பு கொள்றார். ஜாதகருக்கு எப்படி பலன் இருக்கும்? லக்னத்தில் ராகு பிரம்மாண்ட சிந்தனை, ஜாதகருடைய எண்ணமே விசாலமே ரொம்ப பெருசா இருக்கும். பெரிய பெரிய ஐடியாலஜிஸ் தான் ஜாதகருக்கு தோன்றும். லக்னம் வலுத்து லக்னத்தில் சுபர் தொடர்பு கொண்டா நேர்மையான வெற்றி. இந்த பிரம்மாண்ட எண்ணங்கள்லாம் உயிர் கிடைக்கும். லக்னாதிபதி வலுத்து விட்டால் பிரம்மாண்ட எண்ணங்களுக்கெல்லாம் உயிர் கிடைத்து அந்த உயிரின் மூலியமாக ஜாதகர் தொழில் செய்வார், ஜீவனம் பண்ணுவார், நினைச்சதெல்லாம் அடைஞ்சிருவார். லக்னாதிபதி வலுக்கல, நீசமாயிட்டார், வலிழந்து விட்டார். ஜாதகத்துல ஜாதகரை போகத்தில் மட்டுமே வச்சிருக்கும். அதாவது ஒரு மதிமயங்கிய நிலை, ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே ஜாதகரை சரண் பிடித்து விடுவார். லக்னத்தில் ராகு இருந்து ராகு தசைலாம் நடக்குதுன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவருடைய நினைவுகள் மட்டும் எங்கெங்கோ சென்று வரும். அப்ப பிரம்மாண்ட எண்ணெய், பிரம்மாண்ட சிந்தனைகளை கொடுப்பார். ராகு லக்னத்தில் இருக்கும்போது, சுபரோட தொடர்புல இருக்கும்போது நேர்மையான எண்ணங்களாக இருக்கும். அசுபரோட தொடர்புல இருக்கும்போது அவயோக எண்ணமா இருக்கும், சுயநலமான எண்ணமோ அல்லது பிறரை வஞ்சிக்கக்கூடிய எண்ணமாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். சூதாட்டங்கள் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் ஜெயிக்கலாம், கண்ணுக்கு தெரியாத பல பேர் இழப்பார்கள். இந்த ஒரு களத்தை உருவாக்குவதே ராகுதான். சூதாட்டங்கள், எளிதில் பணம், 1 வைத்தால் 100 கிடைப்பது, பெரும் பெரும் ஜாக்பாட், இது அத்தனைக்கும் ராகுதான் காரணம். நீங்கள் பார்ப்பது அதில் இருக்கும் ஒரு கனியை, அதில் இழப்பது பல நபர்களுடைய வாழ்க்கை. அதை தான் ராகு செய்கிறார். இப்போ இந்த ஒளிகிரகத்தோட ராகு தொடர்பு கொண்டு ஒரு ஜாதகருக்கு ராகு தசை நடக்குது அல்லது லக்னத்தில் தொடர்பு கொண்டா நல்ல மனுஷன் தான்.
யோசிப்பார், பிரம்மாண்டமா சிந்தனை செய்வார். லக்னம் வலுத்து இருந்தா அதை செயல்படுத்தி மக்களுக்கு பயனுள்ளதா இருப்பார். அவ்வளவுதான் வித்தியாசம். 2ல் ராகு, குடும்பம் கொஞ்சம் லேட் ஆகும். ஜாதகருக்கு பணத்தின் மீது காதல் அதிகரிக்கும். வார்த்தைகள்லாம் பிரம்மாண்ட வார்த்தையா இருக்கும். இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா மற்றெல்லாம் கட்டி போட்டுற அளவுக்கு வார்த்தையை பேசுவார். இருப்பதோ திண்ணையில், பேசுவதோ யுனைடெட் ஸ்டேட்டை பத்தி பேசுறது, ஒயிட் ஹவுஸை பத்தி பேசுறது, பார்லிமெண்ட்டை பத்தி பேசுறது, கண்ட்ரிஸோட பிரச்சனைகளை பத்தி பேசுறது, இதெல்லாம் அந்த 2ஆம் இடத்து ராகுக்கு நல்ல பொருந்தமானது. ஒரு டீ கடையில் அமர்ந்திருப்பது அல்லது திண்ணையில் அமர்ந்திருப்பது, பேசக்கூடிய விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். இதெல்லாம் அந்த 2ஆம் இடத்து ராகு கொடுப்பார். அதே ராகு ஒளிகிரகங்களோட தொடர்பு கொண்டாருன்னா அவர் பேசுறதெல்லாம் நல்ல வார்த்தைகள், அவர் பேசுறதெல்லாம் நியாயமான விஷயம். யாரு கேட்பார்? உலகில் நடக்கக்கூடிய தவறுகளை யாரால் தட்டி கேட்க முடியும்? நல்ல மனிதர் தட்டி கேட்கலாம். அதே ராகு இருள தொடர்பு கொண்டு சொல்வதெல்லாம் பொய். அந்த பொய்யும் உலக அரங்கின் அடிப்படையில பெரும் பெரும் கனவுகளோட இருக்கும். நேர்மையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டா திருமணம், கொஞ்சம் தாமதப்பட்ட திருமணம் 2ல் ராகுவிற்கு கொடுத்து விடுகிறார். ஆனா தாமதப்பட்ட திருமணமா இருந்தாலும் சுபர் தொடர்பை விரும்புவது நல்ல குடும்பம், நல்ல விசாலமான குடும்ப உறுப்பினர்கள் உண்டு. பணம் வெளிநாடு தூரதேசம் சென்று சம்பாதிக்கிறார். ஜாதகருக்கு நிறைய ஜாதகங்கள்ல வெளிநாடு தூரதேசம், அந்நிய மதம், அந்நிய இனம், வேறு மொழி பேசக்கூடிய இடங்கள்ல பணம் ஜீவனம் பண்றார். 3ஆம் இடத்து ராகு முயற்சி பாவ ராகு, வீரிய தீரிய பாவம், சகோதர பாவம், தைரியமானவர், எதையுமே அட்வான்ச்சர் ஸ்கில் உண்டு. நிறைய பேர்லாம் ஆச்சரியப்படுறது உண்டு. நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் எப்படி செய்யறாங்க வியந்து பார்க்கறது. அந்த வியப்புக்கெல்லாம் காரணம் இந்த 3ஆம் இடம் தான். அப்படிப்பட்ட 3ல் ராகு இருப்பவர் துணிகர செயலை செய்வார். சமூகத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும். யோகராகு மறுபடியும் வந்துடுறது. ஒளிகிரக தொடர்பு என்றால் பொதுமக்களுக்கு பயனுள்ளது, நேர்மையானது. ஒளிகிரக தொடர்பு இல்லைன்னா மறைமுக வழிகள் மறைமுகமா அணைகிறது. கேங்ஸ்டரும் கூட ராகுவோட தொடர்புல தான் பெரிய பெரிய கேங்ஸ்டர்லாம் கடகடன்னு வளர்றது. சட்டத்திற்கு புறம்பாக எல்லாம் இந்த இருள் கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும்போது, ஒளிகிரக தொடர்பு இருக்கும்போது நேர்மையான நபராக வளர்வார். திடீர்னு ஒருத்தர் துண்டு செய்கிறவரா வளர்ந்து வருவார். எல்லார்ட்டும் இருக்கிற பணத்தை வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவார் ஏமாத்தாம. அதே ராகு சனியோட வருவார். ஒருத்தர் தொண்டு நிறுவனம்னு ஆரம்பிப்பார். அந்த தொண்டு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா வர பணத்தெல்லாம் அவர் எடுத்துட்டு 10% பணத்தை மட்டும் மக்களுக்கு கொடுப்பார். மிச்ச 90% அவரே அனுபவித்துக் கொள்வார். இதுவும் ராகுனுடைய செயல்பாடு தான். 3ஆம் இடத்தின் செயல்பாடு தான். துணிகரம் உண்டு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உண்டு. நம்ம இந்த பதிவுல யோகத்தையே பார்க்கலாம். அவயோகத்தை நேர் எதிராக எடுத்துக்கோங்க. 3ஆம் இடத்து ராகு துணிகர செயல்களும் அட்வான்ஸ் ஸ்கில்ல கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், சுயமா வாழ்க்கையில எதையும் பண்ற ஆதாயத்தை கொடுக்கிறார். 4ல் ராகு சுகஸ்தானம், வீடு, வாகனம், கல்வி, தாய். அப்போ ஜாதகத்திற்கு 4ல் ராகு இருப்பது நல்ல ஒரு நெட்வொர்க் ஸ்கில் அதிகம். ஜாதகர் நெட்வொர்க் தொலைத்தொடர்பு சார்ந்து அதிகமா படிப்பார். அதுல அதிகமான ஆர்வங்கள்லாம் இருக்கும். புது புது டெக்னாலஜி மீதெல்லாம் காதல் அதிகமா இருக்கும். அதெல்லாம் கத்துக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. தாயோட ஒரு கருத்து வேறுபாடு அல்லது தாயோட ஒத்துக்கொள்ளாத நிலைகள் இதெல்லாம் கொடுக்கிறார். வெளிநாடு தூரதேச அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தூர மாநிலங்கள்ல பூர்வீகம் இல்லாமல் வெளியிடங்கள்ல இடம் நிலவரங்கள் வாங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். டெக்னாலஜியை கரண்ட்ல கையில வச்சிருக்கக்கூடிய பவரை இந்த 4ஆம் இடத்து ராகு சுபரோட தொடர்புல ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுகஸ்தானம் என்பதனால் ஜாதகருக்கு வாகன பிரியங்கள் உண்டு. வாகனங்களின் மோகங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 5ஆம் இடத்திலே ராகு குழந்தை பாவம், மனதை பற்றி சொல்லக்கூடிய பாவம், பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம், அதோட மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்ட் பாவம். ஜாதகருக்கு இயலிசை, நாடகங்கள், காதல்கள் அதிகமாக இருக்கும். காதல் போன்ற உணர்வுகள்லாம் சாதகம் குறைவாக இருக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பார். வெளிநாடு தூரதேச பிரயாண அமைவுகளை மேற்கொள்வார் அல்லது பூர்வீக இடத்திலிருந்து வேறு இடம் இருப்பார். குழந்தைகள் தாமதப்படும் அல்லது பெண் குழந்தைகள் முதலில் அமைத்து கொடுப்பார். கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா ஆண் வாரிசுகளை கொடுக்கிறது இந்த ராகு 5ல. இதுபோல் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெற்றுட்டார்னா தடையே இல்லை. உடனே ஆதிபத்தியம் ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஆண் குழந்தையே இருக்கும். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுத்தாதான் இந்த போகம், இந்த வேகம், இந்த தடையெல்லாம். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுக்கல, நீசம் அப்படி என்று விட்டால் எந்த பலனுமே இல்லை. ராகு தன் காரங்களே வெளிப்படுத்த போறதில்லை. இந்த வேகம், அக்ரஷன் எதுவுமே இருக்காது. அப்ப 5ல் ராகு தூரதேசம், தூர பிரயாணங்கள், தூர வெற்றிகளை கொடுத்து விடுகிறார். 6ஆம் இடத்து ராகு ஒப்பந்தங்கள்ல மட்டும் கவனமா இருக்கணும். புது புது எதிரிகள் வந்துகிட்டே இருப்பாங்க. எதிரிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள், ஆனால் அழிந்து கொண்டே வருவார்கள். ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த பயணத்தை நோக்கி செல்லும். அதனால வெளிநாடு தூரதேச வேலை உண்டு, வெளிநாடு அமைவுகள்ல சாதகம் உண்டு. எதிரிகள் டாக்குமெண்டேஷன்ல ஜாதகர் கவனமா இருக்கணும். நரம்பு சம்பந்தமான வியாதிகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு போக காதகர் 6ல் இருப்பது சிற்றின்பங்களை கொடுத்து நரம்பு சம்பந்தமான அல்லது ரத்த ஓட்ட சம்பந்தமான சில சாதகம் இல்லாத பலனை கொடுக்கிறார். மற்றபடி 6ஆம் இடத்து ராகு நல்ல வேலை கொடுக்கிறார். நல்ல அக்ரிமெண்ட்ல புது புது ஒப்பந்தங்கள்லாம் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கிறார். வெளிநாடு தூரதேசம் பூர்வீகம் இல்லாத இடங்கள்ல ஆதாயத்தை கொடுக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு ஜாதகருக்கு திருமணம் லேட் ஆகும். பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வப்போது வேறு மொழி, வேறு இனம், வேறு மதத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய, வேறு நாட்டில் இருக்கக்கூடியவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைவுகளை இந்த 7ஆம் இடத்து ராகு கொடுக்கிறது.
கூட்டாளிகள் நண்பு வட்டாரங்கள்லாம் அதிகமா இருப்பாங்க. எக்ஸ்பாண்டபிள், நிறைய பேர் நண்பர் வட்டாரங்கள், கூட்டாளி வட்டாரங்கள். ஆனால் யாராவது உருப்படியா சரியா இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. நிலையான நண்பு வட்டாரங்களை கிடைப்பதுல சாதகம் இல்லை. அது போலதான் வாழ்க்கை துணை. லேட்டா திருமணம் நடக்குது, தாமதப்பட்ட திருமணத்துல நல்ல துணைவர், ஆதிபத்திய கிரகம் வலுத்து ராகுவோடு சுபகிரகம் தொடர்பு கொள்ளும்போது நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறார். ஆதிபத்தியமும் வலுத்திருக்கு, ராகுவோட இருள் கிரகம் தொடர்பு, துணைவரால் ஆதாயம் இல்ல, எரிச்சல், தொந்தரவு, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். 8ஆம் இடத்து ராகு அஷ்டம பாவம், மறைவு பாவ ராகு என்பதனால் ஜாதகருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய அமைவு. ராகு தேசம் வந்துருச்சுன்னா வெளிநாடு தூரதேச பிரயாண அமைகள்லாம் உண்டு. ஆனால் மரணபயம் இருக்கு, எங்க போனாலும் பயம். சாதாரண விஷயம்தான். 1% சான்ஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டா கூட போதும் கெட்டதுக்கு, அதாவது மரணம் சம்பந்தப்பட்டு பயம் உணர்வுகள் உடனே வந்துடும். எங்கு சென்றாலும் எதிலும் பயம் கிடைத்து விடுகிறது. 8ஆம் அதிபதி வலு பெறும் பொழுது அந்த ராகுவை சுபர் தொடர்பு கொள்ளும் பொழுது வெளிநாடு போய் மிகவும் அருமையான வாழ்க்கை அமைது, அருமையான சூழல்ல ஜாதகர் ஜீவனம் பண்றார். பூர்வீகம் இல்லாமல் வெளியிடங்கள்ல கௌரவ பெயர் புகழ் இவருடைய விசாலமான சாம்ராஜ்யத்தை பரவப்படுத்துகிறார். வீடு வாகன வசதிகளை ஏற்படுத்திக்கக்கூடிய பாக்கியமும் உண்டு. 9ஆம் இடத்து ராகு தந்தை இல்லை அல்லது தந்தையினால் ஆதாயம் இல்லை. அப்படி ஒருவேளை இருந்தா கூட நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுறதில்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த 9ஆம் இடத்து ராகுவை குறிப்பிடுவோம். அதுபோல் பயணங்கள் அதிகம், பூர்வீகம் இல்லாமல் வெளிநாடு தூரதேசம், நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த 9ஆம் இடத்து ராகு தான். ஜாதகர் தான் சுய முயற்சியில வாழ்க்கையில வெற்றி பெறுவார். தன் முயற்சியே தன்னால ஜெயிச்சவரா இருப்பார். தந்தை வழி உறவுகள்ல ஆதாயம் குறைவு, பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வார். நெடுதூர பயணங்கள் அதிகமாக ஜாதகருக்கு அமைந்து கொடுக்கும். அதுபோல் பாக்கியம், ஒரு சரியான வயதுல என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஜாதகர் கொஞ்சம் தடைப்பட்டு நடந்துகிட்டே வரும். இவருக்கு மட்டும் அந்த விஷயம் உடனே நடக்காது, கொஞ்சம் லேட்டாகி நடக்கக்கூடிய அமைவை கொடுக்கும். 10ல் ராகு, விதிப்படி 10ல் ஏதாவது ஒரு பாம்பாவது இருக்கணும்ன்ற விதி. பாம்பு ஏன் இருக்கணும், நாங்க ராகுவோ கேதுவோ 10லன்றத விட ராகு பெருசு, எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், பாவத்தை பெரிதுபடுத்துவார். அப்ப என்ன பண்றார், தொழில், ஒரு தொழில் இல்ல 2-3 தொழில் செய்யற யோகத்தை கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறார், எல்லாருமே ராகு 10ல் இருந்தா தொழில் செஞ்சிட முடியுமா? அந்த வீட்டின் அதிபதி ஸ்தான பலத்தை பெற வேண்டும். அந்த வீட்டினுடைய அதிபதி ஸ்தான பலத்தை பெற்றிருக்கும் பொழுது அந்த ஜாதகர் பல தொழில்களில் வித்தகராகிறார். திருப்தி இருக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றாருன்னா இன்னும் ஒரு 10 நாள்ல இன்னொரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணணும்னு எண்ணம் வருது. இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாருன்னா இன்னும் 2 மாசத்துல இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு எண்ணம் வருது. இன்னைக்கு ஒரு கார் கம்பெனி ஒரு டீலர்ஷிப் பிடிச்சாருன்னா நாளைக்கு இன்னொரு டீலர்ஷிப் பிடிக்கணும்னு எண்ணம் வருது. அந்த வீட்டின் ஆதிபத்திய கிரகம் யாரோ அவருடைய காரகத்தின் அடிப்படையில. ஒரு பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு ரிலேட்டடா ஒரு பிசினஸ், அடுத்து அதை பண்ணி என்ன பண்ணணும், அந்த அக்ரஷன், அந்த வேகம் அத்தனையும் கொடுக்கிறார் அந்த ராகு ஜீவன பாவத்தில். அதனால்தான் 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்ற விதிகள் உண்டு. அந்த விதிப்படி 10ல் ராகு ஸ்தானபலத்தோடு அமர்ந்து சுபர் தொடர்பு, மீண்டும் சுபர் தொடர்பு, குரு சுக்கிர புதன் இந்த தொடர்புல இருக்கணும். இல்ல சனிமகானோட தொடர்பு இருக்கா, ராகு செவ்வாயோட தொடர்புல இருக்கணும்னா அவர் லக்ன யோகரா இருந்தாலும் நீங்க சுயநலமா தான் செயல்படுவீங்க, மாத்தவே முடியாது. ராகு சனி காம்படிஷன் இருக்கு, ஜீவனத்துல இருக்குன்னா தொழிலுக்காக, தொழில் தர்மத்துக்காக பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய லாபத்துக்காக தான் பார்ப்பீங்க. அதே குரு சுக்கிர புதனுடைய தொடர்புல 10ல் அமர்ந்துட்டாருன்னா எவ்வளவு பிசினஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு கண்ணியமாக செயல்படுவீர்கள், ஒரு வரைமுறையோடு செயல்படுவீர்கள். 11ஆம் இடத்து ராகு உபஜய ராகு. பொதுவாக உபஜயத்துல ராகு இருக்கிறது புண்ணியம், இது ஜோதிடத்தினுடைய விதி. 11ல் ராகு வீடு கொடுத்த ஸ்தான பலத்தோட இருந்தாருன்னா அடிக்கடி லாபத்தின் மீது காதல் ஏற்படும். லாபங்கள், ஒரு வெற்றியோடு ஜாதகம் நின்று விடாமல் பல போராட்டங்களை செய்வார். 18 வருட ராகு திசையில அடுத்தடுத்து கேட்டகரி, முதல்ல இந்த ஃபீல்டு, அடுத்து அந்த ஃபீல்டு, அடுத்து அந்த ஃபீல்டு, ஒரு ஃபீல்டு தாகத்தை நிறுத்திக் கொள்ளாமல் எல்லா ஃபீல்டுலயும் அதனுடைய வெற்றியை ருசிக்க தயாராகுவார். அதன் சாத்தியப்படணுன்றதுக்கு ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் அடுத்து ராகுவோடு சுபர் தொடர்புல இருக்கணும். இந்நிலையில் இருக்கும்போது ராகு 11ஆம் ராகு பெரிதுபடுத்தி கொடுக்கிறார். இதுல 7ஆம் இடம் பாதிச்சா மட்டும் மறுதிருமண அமைவுகளை கொடுத்து விடுகிறார். மறுதிருமண அமைவுகளையும் எக்ஸ்ட்ரா அடிஷனலான சிற்றின்ப வேட்கைகளையும் ஜாதகருக்கு கொடுத்து விடுகிறார். 12ஆம் இடத்துல ராகு அயன சைன போகமான விரய பாவத்தில் ராகு. நினைவு கனவுகள் அத்தனையிலுமே ஜாதகருக்கு ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு மனசுல. தூங்கும்போது கனவு ஓடுறது, ஏதாவது ஒண்ணு யோசித்து கொண்டிருப்பது. அதுபோல் 12ஆம் இடத்து ராகு விரயங்கள்ல போக விரயங்கள் அதிகமா பண்ணுவார். தன் சொகுசுக்காக அதிக விரயங்களை ஜாதகர் பண்ணுவார். 12ஆம் இடத்து ராகு தசை நடக்கும்போது வெளிநாடு தூரதேச ஆதாயம், தூரதேசத்துல இருப்பீங்க. பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல பயணப்பட்டு வேறு மொழி, வேறு இனம், வேறு மதத்தை சார்ந்த இடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையானது பிரவேசமாகியும் உங்களுடைய அயனம் சயனம் போகங்களானது அங்கு அமையும்ன்றதுதான் விதி. இந்த ராகு யோகரா இருக்கிறார். அதாவது யோகராகு எப்படி வர முடியும், லக்னாதிபதி 12ஆம் இடத்ததிபதி ஸ்தான பலத்தை பெற்று சுபர் தொடர்பை பெற்றால் யோகராகு. அந்த ராகு உங்களுக்கு நேர்மையான வழிகள்ல எல்லாமே இருக்கும், போகங்கள் விரயங்கள்லாம். இருள் கிரகம் லக்ன அவயோக இருளாகி தொடர்பு கொண்டாருன்னா ஜாதகர்
விரயங்கள்லாம் வீணா போயிடும். வீணாக பணத்தை விரயம் பண்றவரா இருப்பார். அதுபோல் இறை நம்பிக்கை உண்டு. 12ல ராகு இருக்கிறவங்களுக்கு, ராகு கேட்டா சொல்லுவாங்க ராகு போகக்காரகருக்கு இறை சிந்தனைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. ராகு தான் ஒரு மனிதனை அதீத தீவிர பக்தனாக மாற்றும். பக்தன் என்பவன் அதிதீவிர பக்தனாக மாறுவது ராகுவின் துணைவினார். இந்த 12ஆம் இடத்து ராகு சுபர் தொடர்பு கொண்டா அதிதீவிர பக்தன் ஜாதகர். அதிக ராகு தசை கொண்டவர்கள் சிவபெருமான் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். சிவ வழிபாடுகள், சிவம் சார்ந்தது, ஒளி சார்ந்தது, இந்த ஒரு நிலைகள் எல்லாம் இந்த 12ஆம் இடத்து ராகுவோட தொடர்பு ஏற்படுத்துகிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.